உடல் வறட்சி. இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சரும வறட்சியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? உடல் வறட்சின்னு சொல்றது ஸ்கின்ல மட்டும் தான் நமக்கு ட்ரைனஸ் இருக்குமா? இல்ல வேறு பகுதிகளில் நமக்கு ட்ரைனஸ் ஏற்படுமா? நிச்சயமா. இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் வறட்சி தன்மை தான். ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? இதை தாண்டி உடலில் வேறு எங்கெங்க வறட்சி தன்மை? இப்போ சமீபமாக நிறைய பேருக்கு ட்ரை மவுத் சின்ரோம் இருக்குது. அதாவது வாய் உலர்ந்து போகுதுங்க. சுகர் இருக்கா? இல்லை இல்லை. ஆனால் வாய் உலர்ந்து போகுது. சலைவரி கிளான்ஸ் அந்த செக்ரீஷன் குறைஞ்சி போகுது இல்லையா? ஸோ இந்த சலைவரி கிளான்ஸோட செக்ரீஷன் குறைந்து போகிற தன்மை இன்றைக்கி நிறைய பேர் தாண்டி பார்த்தோம்னா ட்ரை ஐ சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி. ஸோ கண்கள் ரொம்ப வறண்ட தன்மையாக இருக்குங்க. ஸோ என்னால் பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சிலர் இதுக்கு ட்ராப்ஸும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதற்கு காரணம் அதிகமாக மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனில், அதாவது குடல் பகுதியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுலேயே சித்த மருத்துவத்தில் நிறைய எண்ணெய் வகைகள் இருக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் வறட்சி, இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சரும வறட்சியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? உடல் வறட்சின்னு சொல்கிறது ஸ்கின்ல மட்டும்தான் நமக்கு ட்ரைனஸ் இருக்குமா? இல்லை வேறு பகுதிகளில் நமக்கு ட்ரைனஸ் ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படும். என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி உடல் உள்ளுறுப்புகளில், மூட்டுக்களில் நமக்கு வறட்சி அப்படின்றது ஏற்படும். டீஹைட்ரேஷன். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது நம்ம உடலோட இயக்கம் சரிவர நடக்கவே முடியாது. அதாவது என்னென்னா, நார்மலாக மூட்டுக்களில் ஒரு வறட்சி தன்மை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் ஒரு சரியான ஒரு வாக்கே இருக்காதுன்னு சொல்லலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள், மூட்டு எலும்பு தேஞ்சிடுச்சுங்க, சைனாவியல் ஃப்ளூயிடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த சைனாவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளூயிட் இருக்கும். என்னென்னா ஒரு லூப்ரிகேஷனுக்காக, ஈஸியாக மூமெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ளூயிட் நமக்கு குறையும் பொழுது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் குறையுதுன்னா என்னென்ன பாதிப்புகள் உடலில் ஏற்படும்னா, மெயினாக பார்த்தோம்னா இந்த ஜாயின்ஸில் அதிகமான பெயின் இருக்கும். இப்போ நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வர்றது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணலாம். காலை வச்சு மேலே ஏறுவோம், அந்த டைமில் டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ இந்த சவுண்ட் அதிகமாகி நாளடைவில் நமக்கு வலியும் அதிகமாகும். கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டு மேலே கை வச்சு மூட்டையை நீட்டி மடக்கி நம்ம பார்த்தோம்னா கைகளில் அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த கிரிப்டேஷன் உள்ளே அந்த சவுண்டு கேட்குறத நம்மளால் கைகளில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் வறட்சி தன்மை தான். ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? இதை தாண்டி உடலில் வேறு எங்கெங்க வறட்சி தன்மை? இப்போ சமீபமாக நிறைய பேருக்கு ட்ரை மவுத் சின்ரோம் இருக்குது. அதாவது வாய் உலர்ந்து போகுதுங்க. சுகர் இருக்கா? இல்லை இல்லை. ஆனால் வாய் உலர்ந்து போகுது. சலைவரி கிளான்ஸ் அந்த செக்ரீஷன் குறைஞ்சி போகுது இல்லையா? ஸோ இந்த சலைவரி கிளான்ஸோட செக்ரீஷன் குறைந்து போகிற தன்மை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பெரும்பாலும் பார்த்தோம்னா அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள். இல்லைங்க, நான் உப்புலாம் நார்மலாக தான் சாப்பிட்றேன், அதாவது அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வெளியில் சாப்பிட்ற பெரும்பாலும் உணவுகள் பார்த்தோம்னா ஃப்ரோசன் டயட்டாக தான் இருக்கும். இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்கும்போது அதை ரீஹீட் பண்ணி திரும்பவும் சூடு பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான உணவுகள் நிறைய சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெடிசன்ஸ், மருந்துகள் தொடர்ந்து நீண்ட காலமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். தண்ணீர் சத்து சரியாக உடலில் இல்லை, தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறோம். ஃப்ளூயிட் கண்டென்ட் குறையும் போது இந்த வாயில் நமக்கு வறட்சி தன்மை அப்படின்றது ஏற்படும். ஸ்டொமக் அல்சர் இருந்தாலும், ஸோ வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா ட்ரை ஐ சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி. ஸோ கண்கள் ரொம்ப வறண்ட தன்மையாக இருக்குங்க. ஸோ என்னால் பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சிலர் இதுக்கு ட்ராப்ஸும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய லாக்ரிமல் கிளான்ஸ் சரியாக செக்ரேட் ஆகாமல் இருக்கிறது. கண்கள்லேயும் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது. இந்த
இந்த மாதிரி உடலில் வறட்சித்தன்மை, தோலில் வறட்சித்தன்மை, தோலில் வறட்சித்தன்மை ஏற்படுதுன்னா ஸ்கின் வந்து அப்படியே நமக்கு வந்து கோடு கோடாக தெரியுற மாதிரி, அது பாலம் பாலமாக வெடிச்ச மாதிரி இருக்குங்க. சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் நாளடைவில் வர வாய்ப்புகள் இருக்குது. தலையிலுமே வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருந்ததுன்னா டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது. அப்போது நம்ம உடலில் இந்த ட்ரைனஸ் வராமல் இருக்க என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சிம்பிளான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, உணவு முறை. ஸோ ஃப்ளூயிட்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது நீர்த்துவம் நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் எண்ணெய் பயன்பாடு. ஸோ எண்ணெய் குளியலாக இருக்கட்டும், உள்ளுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சில பகுதிகளில் நம்ம வந்து எண்ணெய் ஆயில் அப்ளிகேஷன் வந்து எடுக்கும்பொழுது நம்ம உடலில் அந்த வறட்சி தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்ன பண்ணலாம்? வாரம் 1 அல்லது 2 முறை எண்ணெய் குளியல் அவசியம். இந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல் முழுவதுமே அந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், கண்களில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை, உடல் முழுவதும் தோல் பகுதி, சிலருக்கெல்லாம் உள்ளங்கை உள்ளங்கால், ஸோ கால் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு வெடிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா எண்ணெய் குளியல் அவசியம். அதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம்? தினம்தோறும் சுத்தமான நல்லெண்ணெய் 10 ml அளவுக்கு காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, மூட்டுக்களில் வலி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். ஸோ அதிகமாக மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனில், அதாவது குடல் பகுதியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுலேயே வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய எண்ணெய் வகைகள் இருக்குது. சீரகாதி தைலம் இருக்குது, கரிசலாங்கண்ணி தைலம், இதை பயன்படுத்தலாம். வாத நாராயண தைலம். ஸோ இந்த மாதிரி மெடிக்கேட்டட் ஆயில்ஸ், ஸோ மூலிகைகள் சேர்ந்த எண்ணெய்களை 10 ml அளவுக்கு இந்த எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அந்த வறட்சி தன்மை வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இரவு தூங்கும்பொழுது தொப்புளில் எண்ணெய் வைத்தல். ஏன்னா இந்த வறட்சித்தன்மை இருக்கிறது, உடல் முழுவதுமே வறட்சித்தன்மை இருக்குன்னா தொப்புளில் நம்ம எண்ணெய் வைக்கும்பொழுது அந்த வறட்சித்தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா தொப்புள் பகுதியில் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் சேரக்கூடிய ஒரு இடம். ஸோ அது வந்து நம்ம இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம், எந்த எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னா, உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வறட்சித்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். ஒரு 5 துளிகள் விளக்கெண்ணெயை தொப்புளில் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். சிலருக்கு மோஷன் போகக்கூடிய இடத்துல ஆசனவாய் பகுதியில் ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அவர்களுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த விளக்கெண்ணெயை ஆசனவாய் பகுதியில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளங்கால், கால் கட்டை விரல், இந்த இடத்துலையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லெண்ணெய் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த வறட்சித்தன்மை குறைவதற்கு நல்லெண்ணெய் தினம்தோறும் தொப்புளில் வச்சுட்டு வந்தோம், கால் கட்டை விரல்களில் லைட்டாக வச்சுட்டு உள்ளங்கால்லையும் வச்சுட்டு வந்தோம்னா உஷ்ணம் நமக்கு குறையுமே. காலை நேரத்தில் எந்திரிக்கும் போதே கண் எரிச்சல் ஒரு சிலருக்கு இருக்கும், கண் வறண்ட மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது, ரொம்ப ட்ரைனஸ், ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ், இது எல்லாமே மாறுவதற்கு தினம்தோறும், அதாவது ரெகுலராக நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. முக்கியமாக இந்த வறட்சித்தன்மை மறைய ஆரம்பிக்கும். ஸோ தொப்புளில் எண்ணெய் வச்சுட்டு இரவு நம்ம தூங்கும் பொழுது பார்த்தோம்னா உடல் அந்த பித்தம் குறையுது, கண்ணெரிச்சல் குறையும், தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குறையும், டோட்டலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மையும் குறையும். ஸோ வறட்சித்தன்மை அதிகரிக்க பித்தமும் ஒரு காரணம் இல்லையா? ஸோ அந்த பித்தம் குறைவதற்கான வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். குளிர்ந்த உணவுகள் நம்ம பயன்படுத்துறது, ஸோ பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உடல்நலம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.